டேய் நீ அப்ப செலவோட காலைய கோயில அது நீ இல்லையா? ஏண்டா இங்க கையில ஒரு வட்டல வச்சிருந்தே குண்டாதுங்க. அப்படியாப்பட்ட என் பெயரோ தூர்வாச மாமுனியர். அப்படி இருந்தாலும் இப்படியாப்பட்ட ஆங்கார கோபம், முட்டை கண்ணு, அப்படியாப்பட்ட இட்டால் சாபம், கொடுத்தால் வரும், மூன்றமலை தாடி, ஏழமலை கோபம். பாவம்டா, பாவம், அவங்களும் பாவம். அதனால அப்படியாப்பட்ட என் பெயரோ தூர்வாச மாமுனிவர். அப்படி இருந்தாலும் இந்த தூர்வாசரை ஈன்ற 10 மாதம் 3 நாள் தன் அங்கத்திலே சுமந்தி என்னை பெற்றெடுத்த என் தாய் எப்படியாப்பட்டவள், எப்படியாப்பட்டவள் தெரியுமா? என்ன 10 மாதம் தாஜுமந்தி அன்பு கவுண்டர் நமக்காக இரவு அன்பளிப்பு. ஹலோ, யாருங்க? சட்டாபுரத்துல ஜவுளி கடையில இருந்து பேசுறீங்களா? ஆமா, என்ன சமாச்சாரம்? நேற்று என்ன 4 மணி இருக்குமா? ஆளு கொஞ்சம் கருப்பா 5 ரூபாய் இருந்தாரா? சரி, கொடுத்தோம்னா சட்டாபுரத்தை விட்டு டெம்பா தாண்டாதா? உடனே கேட்கறது பேச இருக்கு நானாச்சு. சரி சரி கேட்கறேன். சாமி, சண்டாபுரத்துக்கு நேற்று நீங்க சேவிங் பண்ண போனீங்களா? ஆமா, அந்த வழியா போனேன். பார்வர் ஷாப்புக்கு சலூன் கடைக்கு போனீங்களா? போண்டா. சேவிங் பண்ண போனீங்க? ஆமா. சேவிங் பண்ணிட்டு 60 ரூபாய் பணம் கொடுத்தீங்க. கொடுத்துட்டு முட்டை முடி வர வேண்டியதானே? பின்ன முடிவெட்டுற கடையில இருந்து இந்த கட்டை தூக்கிட்டு வந்து பண்ணி கொடுக்குற கட்டை. என்னடா சொல்ற? கடைக்கார போடு பண்ணணும். அப்படியா? முட்டை முடி காலையில கடை திறக்கணும். எல்லாம் சேவிங் பண்ண வருவாங்க. அந்த கட்டை கொண்டாந்து கொடுத்துட்டு போங்கடா, திருட்டு குதிக்கலாம். எனக்கு வரலடா, வரலடா, வரலடா. புரியடா விட்டா. அந்த கட்டை சரி, அந்த கட்டை உண்ணுத்தாங்கிறது என்ன அடையாளம்? அதுல 7 ஓட்டையும் ஒரு ஆடையும் இருக்குமா?
ஏசாமி, இது எங்க முடிவெட்டுற கணக்காரங்க, பார்வர் ஷாப்புக்காரங்க. ஆமாடா. இதுல 7 ஓட்டையும் சென்டர்ல ஒரு ஆணிக்குமம் எங்க? ஏண்டா அது தேவப்பலரு கலட்டி போட்டுண்டா. ஓ, இது முடிவெட்டுற கட்டல, நீ தவம் செய்யக்கூடிய காமட்டல் கட்டுங்கற. ஏண்டா அந்த கட்ட வேற இந்த கரை. ஓ நமச்சிவாய நமகே, ஓ கங்காதர நமகே, ஓ திருநீல கண்டாய நமகே, ஓ நமச்சிவாய நமகே, ஓ ஓ நமச்சிவாய நமகே. ஓ நமச்சிவாய நமகே. அந்த கடையில 7 ஓட்டர் இருக்குதுல்ல, இதுல ஓட்டர் இருக்குதா? இல்ல இல்ல ஓட்டர் இல்ல, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். அப்படி நமச்சிவாய நமச்சிவாய தவம் செய்யற இப்படியாப்பட்ட தவத்திலே உட்கார்ந்து காமட்டல் ஓ நமச்சிவாய நமகே என்று சொல்லும்போது ஆமாங்க. அனைத்து தேவர்களும் சரி. எனக்கு அடிமையாக வேண்டும். தேவாதி தேவர்களா என்னை கண்டால் சுட்டு நடிக்க வேண்டும். அப்படியாப்பட்ட 3 மலை தாடி 7 மலை கோபம். டேய், எனக்கு எத்தனை நேத்திரம்? 22 நேத்திரம். ஏத்திரம் என்றால் கண்ணு. ஆமாடா. ஒரு மாநிலனுக்கு எத்தனை கண்ணு இருக்கும்? 2 கண்ணு தான் சாமி. எனக்கு மட்டும் 22 நேத்திரம். 22 நேத்திரம் கண்ணு. ஆமா. 22 கண்ணு நேத்திரம். 3 தாடி 7 கோபம். விட்டா தாப கொடுத்தா வரம். இந்த துருமண்டலத்தை ஆளுகின்ற தூர்வாச மனிதர் என்னை 10 மாதம் இப்படிப்பட்ட ஆங்கார கோபத்துடன் எங்க அம்மா ஆர் தெரியுமா? அதோ பாரு உட்கார்ந்து இருக்குது பாரு. பாவம் வேஷம் போட்டு உட்கார்ந்து இருக்குது பாரு. ஏத்தம்ல போடாதீனா நம்மாட சீவில் அடி வேண்டி போயிருப்பேன். டேய், நீ பெலடிச்சு போயில மொட்டை அடிச்சு அம்மா. நான் யாரு மேல போறேனா அவங்களுக்கு காத்து கருப்பு கந்திஷ்ட பில்லி சூனிய நாகதோசை செவ்வாதோசை எந்த ஒரு தோசை இருந்தா விலகி அண்டர் 3 எப்படி முடிவெல்லாம் பயந்து ஓடுறாங்களோ அவங்கள பேய் பிசாசு பிடிச்சிருந்தா கூட ஓடி போயிருந்தா. ஆமாடா. அதனால் இன்னும் அப்படியாப்பட்ட துருமண்டலத்தை ஆளுகின்ற தூர்வாச மாமுனிவராக இருந்தாலும் டேய், இன்று எதற்காக என் தாய் அனுசுகாதேவி, தந்தையோ அத்திரி முனிவர் அப்படி இருந்தாலும் நண்பா என்ன கேட்கிறாய்? நாங்க சரியாக நண்பா, நாங்க என் பெயரோ தூர்வாசர் சந்திரன். அப்படி இருந்தாலும் சந்திரன் வீணும் என்னது இப்படியாப்பட்ட 3 பேர்களை பிறந்து நான் சரியாக துரு மண்டலத்தை ஆளுகின்ற தூர்வாச மனிதன் துருமண்டலத்தில் ஆழ்ந்திருக்கிறா. அப்படி இருந்தாலும் இன்று நான் எதற்காக வந்தேன்? என்ன காரணம்? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, விடிய வேலை. அதனால இன்று நான் எதற்காக வந்தேன்? என்ன காரணம்? தேவாதி தேவர்கள்லாம் ஒவ்வொரு தேவலோக செல்வேன். என் பாதத்தை பணிந்தால் அவங்களுக்கு வரத்து கொடுப்பேன். இல்லனா உனக்கு நேர்ந்த கொடுமையே தான். அதனால நான் தேவலோகத்துக்கு செல்வேன். அந்த இந்திரன் என் பாதத்தை பணிந்தால் அவனுக்கு நல்ல வரத்து கொடுப்பேன். பிறகு சத்தியலோக செல்வேன். சத்தியலோக சென்று அந்த பிரம்மா எனக்கு பாதத்தை பணிந்தால் அவனுக்கு நான் வரத்து கொடுப்பேன். அதனால இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சத்தியலோக செல்ல வேண்டும். சத்தியலோக சென்று அந்த பிரம்மாவை சந்திக்கணும். என் பாதத்தை பணிந்தால் அவனுக்கு வரத்தை கொடுப்பேன். அதனால் இப்ப எங்க போகணும்? சத்தியலோக போகணும். ஓட்டு ஓட்டியா சத்தியலோக நாடு தேடி இப்ப எங்கடா வந்திருக்கிறோம்? பத்திரக்கார அளவுக்கு கூத்தாட வந்துக்கிறோம். அது கூட தெரியாத ஆடிட்டு இருக்கிறேன். எங்கடா வந்திருக்கிறோம்? நீ சொன்ன மாதிரி சத்தியலோகத்துக்கு வந்துக்கிறேங்க. சத்தியலோகத்து வந்திருக்கிறேன். போய் அந்த பிரம்மா கிட்ட துருமண்டலத்தை ஆளுகின்ற தூர்வாச மாமுனிவர்
ஆங்கார கோவத்துடன் வந்திருக்கிறார். இட்டா சாபம் கொடுத்த வரம் அப்படியாப்பட்ட தூர்வாச மாமுனிவர் வந்திருக்கிறார் என்று அந்த பிரம்மா கிட்ட சொல்லு. என் பாதத்தை படிந்தால் அவனுக்கு வரத்து கொடுப்பேன், இல்லை என்றா அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாடுறா. போய் சொல்றா. தேவி கலைவாணி தேவி சத்தியலோகத்திலே கணவனும் மனைவியர்களும் ஒன்றாயிருக்கும் பொழுது சத்தியலோகமே ஏதோ கிட்ட 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 அசைப்பாக தெரிகிறது. முன்னாடி நீ புதிதாக தெரிகிறது. யார் வருகிறார்கள் ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது. தேவி இந்த உலகத்தில் மும்மூர்த்தி தேவர்களை தாங்களும் ஒருவர். அப்படி இருக்கும்போது இந்த சத்தியலோகத்தை தேடி யார் வந்து நாங்க வேணுங்கிற வரத்தை வாங்கி விட்டு வந்த வழி விட்டு வராத வழியில போகட்டும். யாராக வந்தன வரட்டும், வந்து வரத்தை வாங்கி செல்லட்டும். பாடி யாரப்படி என்ன கணவனும் மனைவியை தனிமையில் இருக்கும் போது ஒரு சிவம் பூஜையில கரடி பண்ண மாதிரி வரிய என்னடா வேணும்? உனக்கு என்ன வேற வேணும்? படிக்கிறதால ஈக்கிறதா வேலைங்கிற. ஆமா காரணமா தான் வந்திருக்கிறேன். நாய்க்கு என்ன சொல்லி என்னைக்கு இல்லாம நீங்க நம்ம சத்தியலோகத்துக்கு ஒரு மண்டலத்தில் வாழ்ந்தக்கூடிய ஊர்வாச மகா முடிவர் அவர் வந்திருக்கிறார். நான் வந்ததா போய் சொல்லுன்னு சொன்னாரு. ஊர்வாச மகாமுனிவர் வந்திருக்கிறாரா? சரி வந்தானே போ சொல்லு. வந்தானா போ சொல்லு. என்னடா சொன்னா? என்னடா சொன்னா? நில்லுங்க. நான் போய் சொன்னேன் ஊர்வாச மகாமுனிவர் வந்திருக்கிறான்னு பெருமகிட்ட சொன்னேன். ஊர்வாசன் வந்தானா யார் வந்தானா? வந்த தரத்தை விட்டு வராத தரத்துல போக சொல்லுங்க. அப்படிங்க என்ன சொல்றா? வந்த தரத்தை விட்டு வராத தரத்துல பூந்து போறதான். ஏண்டா துரு மண்டலத்தை ஆளுகின்ற தூர்வாச மாமுனிவர் வந்திருக்கிறான் என்று சொல்லியோ அந்த பிரம்மா என்ன மதியா நான் கொடுக்க போறேன்டா. அவனை போய் பாக்குறேன்டா, போய் பாக்குறேன்டா, போறேன்டா. ஓ என்னடா யார் நீ? என்ன பார்த்தா உனக்கு ஒன்று புரியவில்லையா? எதற்காக வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? என் பெயரோ துரு மண்டலத்தை ஆளுகின்ற என் பெயரோ தூர்வாச மாமுனிவர். இட்டால் சாபம் கொடுத்தால் வரம், ஒன்றமலை தாடி ஏழமலை கோபம், அப்படியாப்பட்ட வரத்தை வாங்கல. என் பெயரோ தூர்வாசனா. நீ தூர்வாசரா? ஆனா அடியா தூர்வாசா, நான் யார் தெரியுமா? நான் படைக்கும் கடவுள். என் பெயர் பிரம்மா. வந்து விட்டாய் அல்லவா? உனக்கு என்ன வர வேண்டும்? வரத்தை வாங்கி சென்று விடு. தூர்வாசா ஏய் பிரம்மா, நான் வந்த விஷயம் என்ன தெரியுமா? ஓடு ஓடியா.